வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் 190 மில்லியன் ரூபாய் செலவில் கம்பளை தேர்தல் தொகுதிக்குட்பட்ட கம்பளையிலிருந்து தொழுவை ஊடாக பேராதனை பல்கலைக்கழகம் வரையான வீதியை காப்பட் வீதியாக நிர்மாணிக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 7 கிலோமீட்டர் அளவிலான வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபஸ்மின் ஷரீப் எடுத்த முயற்சியின் பயனாக இவ்வீதி புனரமைப்பு இடம்பெற்றுள்ளது. கம்பளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர், தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இது கிட்டத்தட்ட கம்பல ஆசனையில் நாங்கள் கூடுதலான நிதியை ஒதுக்கி கிட்டத்தட்ட 1900 லட்சங்களை செலவழித்து இந்த பாதையை அபிவிருத்தி செய்வதற்கு மாபெரும் வேலை திட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். எங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் எவ்வேளையும் எங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதை முக்கியமாக கொண்டு இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதே போல கம்பளையில் இன்னும் நாங்கள் 105 வேலைகளை இந்த மாதம் ஆரம்பித்து இந்த டிசம்பருக்குள்ளாக அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு எத்தனித்துள்ளோம்.